என் தங்க பிள்ளையே, நீ விரும்பி கேட்டவரிடமிருந்து 2 நல்ல செய்தியை பெறப்போகிறாய். உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் விடிவு காலத்தை முடிவு செய்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். விடுகின்ற விடியல் இந்த வாராகி தரும் வெற்றி விடியலாகத்தான் இருக்கப் போகிறது. உண்மையாகவே நீ நேசித்த ஒரு உறவும் உன் துணையும் உனக்கு நேர்மையாக இருந்து கொண்டு உனக்கான பாதையில் உன்னை வழிநடத்தி செல்வதற்கான நிலையை உருவாக்கி விட்டார்கள். எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தியை உன் செவிகளில் சேர்ப்பதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளையே, அதை நீ உனக்கான வெற்றி பயணத்தோடு ஆரம்பித்துக்கொள். இன்றோடு உன் அனைத்து கவலைக்கும் முடிவு கட்டி உனக்கு மனதளவில் மிக பெரும் வெற்றியை தான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். என் எல்லா பிரச்சனையும் எப்போதுதான் முடிவுக்கு வரும் அம்மா என்று காத்து கொண்டு இருக்கின்றாய். இதை கேட்கும் நிமிடத்திலே உனக்கு எதிர்பாராத சந்தோஷம் உன்னை தேடி வருவதை நீ அங்கு பார்க்கத்தான் போகிறாய். வெற்றியோடு காத்திருக்கும், வெற்றி செய்திக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதில் கவலைகளை போக்கி உன் அன்பை புரிந்து கொள்வதற்கான ஒருவரைத்தான் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைக்கப் போகிறேன். நீ அவரிடம் கேட்டது ஒன்றே ஒன்று தானே. என் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், என் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த முடிவுக்கு சரியென்று அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இதோ நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னிடத்தில் வந்து சேரும்போது தொலைத்து விட்டோம் என்று எதை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்காதே. உன்னை நான் எப்படியெல்லாம் அங்கு வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பொறுமையாக வந்ததற்கான அர்த்தத்தையும் பலனையும் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. எனக்கானது என்னிடத்தில் வருவதற்கான நிலையை தருவதற்கு என் தாய் இருக்கின்றாள் என்று உறுதியாகும் தெளிவாகுமே நீ நம்பிக்கை கொள். என் தங்க பிள்ளையே, நீ கலங்கிய விழிகளோடு காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி நான் வைக்க வந்து விட்டேன். உன் எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையில் வந்து சேரப்போகிறது. நல்ல நேரத்தை ஆரம்பித்து விட்டேன். தோல்விகளை கண்டு முடங்கி விடாதே. எதிரிகளை கண்டு அஞ்சிக்கொண்டே இருக்காதே. உன் எண்ணத்தாலும் செயலாலும் என்னை நெருங்கி வந்து நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதில் தெளிவாக இருந்து கொண்டு உன் பயணத்தை நடத்துவதற்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் கலங்க வேண்டாம். உனக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதை நோக்கி அங்கு பயந்து கொண்டே இருக்கின்றாய்? நினைத்ததே நினைத்த மாத்திரத்தில் அல்லவா நான் நடத்தி தரப்போகிறேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உதவி தேவைப்படும் போது நீ யாரிடம் எப்படி பெறுவது என்று யோசிக்காதே. இந்த வாராகி இருக்கும்போது அதை பற்றி நீ சிந்தனை செய்யாதே. உனக்காக உன் தாயானவள் இருந்து கொண்டு உன் பயணத்தை தொடங்கி வைத்து விட்டேன். இனி உனக்கான ஒவ்வொரு பயணத்திலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து விட்டுப்பார். நினைவுகள் இனிமையானவை என்பதை நினைத்து கொண்டு அதை ரசிக்க பழகிக்கொள். வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சில சமயத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்புகளை முதலில் குறைத்துக்கொள். சில விஷயங்கள் கிடைக்காமல் கூட இருக்கலாம். அதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் நிலையாக இருக்குமோ என்று உற்று நோக்கி பார்த்தால் அது நிலையாக இருப்பதில்லை. அதுபோலத்தான் உன்னுடைய சோகங்களும். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய சோகத்தை அங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றேன், எவ்வளவு பெரிய சோகத்தை மனதோடு வைத்திருக்கின்றேன், இதை இப்படியே தான் இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தால் நீ அங்கு உனக்கான செயலில் கவனத்தை செலுத்த முடியாது. என் தங்க பிள்ளையே, இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லாத போது உன் கஷ்டத்தையும் காயத்தையுமா நான் நிரந்தரமாக்கி தந்து விடுவேன் என்று எண்ணுகிறாய்? உன் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக வழி சொல்லத்தான் இந்த வாராகி
நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து நீ நிச்சயமாக அடுத்ததொரு விஷயத்தை செய்வதற்கான நல்ல நிலையை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன். ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டாய். அதை பெறுவதற்கான இறுதி கட்டம் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இரு. நீ போராடும் விளைவுகளை பற்றியும் தோல்விகளை பற்றியும் பயந்து கொண்டே இருக்காதே. அத்தனையும் தாண்டி உனக்காக நல்லது நடத்தி தர இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ நிலைநிறுத்திக்கொள். வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நினைத்து கொண்டு இருந்தார்கள். அந்த வெற்றியே உனக்காக கிடைக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு செயல்படும். உனக்காக நானே வந்து கொண்டு இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.